ಬಡವರೊಳಗೆ ಎನ್ನಿಂದ್ಯಾರು ಬಡವರಿಲ್ಲ, ಕೊಡುವರೊಳಗೆ ನಿನ್ನಿಂದ್ಯಾರು ಕೊಡುವರಿಲ್ಲ, ದೃಢಭಕ್ತಿ ನಿನ್ನಲ್ಲಿ ಎನಗೆ ಕಲ್ಪಿಸಿ ಬಿಡದೆ ಸಲಹೋ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲ. ಗುರುಭ್ಯೋ ನಮಃ, ಪರಮಗುರುಭ್ಯೋ ನಮಃ, ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருபியோ நமஹ. ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கம். சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறதுல இது 230வது எபிசோட். ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. இது போலவே மீண்டும் மீண்டும் ஆதரவு கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த எபிசோடை நான் தொடங்குகிறேன். ஸோ இந்த தடவை என்ன பண்ணுறேன்னா, ஒரு அருமையான புரந்தரதாசர் பாடல் ஒன்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். புரந்தரதாசர் பாடாத ஒரு ஜேர்னலே இல்லைன்னு சொல்லலாம். எல்லாத்தையும் தொட்டுட்டார். விதவிதமான பாடல்கள், கிட்டத்தட்ட 4,75,000 பாடல் எழுதியிருக்காருனாக்கா விதவிதமாக எழுதியிருக்காரு. இதுதான் இல்லை, சுவாமி கிட்ட சண்டை போட்டு எழுதுவார், கேலி பண்ணி எழுதுவார், நிந்தாஸ்துதி பண்ணுவார், அப்புறம் கெஞ்சுவார், அப்புறம் சாப்பாட்டை பற்றி எழுதுவார், என்னென்னமோ எழுதுவார். ஒரு உருது பாட்டெலாம் கூட எழுதியிருக்காரு. அல்லா அல்லான்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. இந்த மாதிரி விதவிதமாக எழுதுவார். அதே சமயத்தில் அந்த தெய்வத்தினுடைய நாமம் இருக்கிறது இல்லையா, அதை போற்றி அதை பற்றியே ஒரு பாட்டு எழுதுவார். நரஜன்ம பந்தாக நாளிகை இதாக கிருஷ்ணா என பாரதே, அந்த கிருஷ்ணனுடைய நாமத்தை நீ ஏன்பா, உனக்கு ஒரு இந்த மானிட ஜென்மம் கிடைத்திருக்கும் பொழுது, உனக்கு நாக்கு நல்லா இருக்கும்போது ஏன்பா கிருஷ்ணான்னு கூப்பிட மாட்டியா, நீ ஏன் இப்படி பண்ணுற, கிருஷ்ணான்னு சொல்லேன் அப்படின்றார். ஸோ அது மாதிரி எப்பெல்லாம் கிருஷ்ணா சொல்லலாம், என்ன பண்ணாலும் கிருஷ்ணா சொல்லணும், கிருஷ்ணநாமத்தை புகழ்ந்து எழுதுகிறார். அப்புறம் ராமநாமவம்ப இரடக்ஷரா அப்படின்னு சொல்லிட்டு ராமநாமத்தை புகழ்கிறார். ராமநாம பாயசக்கே கிருஷ்ணநாம சக்கரன்னு ராமநாயத்தையும் எல்லா நாமங்களையும் புகழ்ந்து பாடுகிறார். அது மாதிரி பகவானுடைய நாமங்களை மட்டுமே பாடுவார். அது மட்டும் எடுத்து பாடக்கூடிய ஒரு இது உண்டு. அந்த வகையில் இந்த தடவை ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன பாட்டுனாக்கா, கோவிந்தா நின்ன நாமாவே செந்தா அப்படிங்கிறது. இப்போ என்ன சொல்கிறாரு, கோவிந்தா உன்னுடைய நாமமே அழகுப்பா அப்படிங்கிறார். அந்த ஒரு பாடல் தான் எடுத்துக்கணும். இந்த கோவிந்தா அப்படிங்கிற பேர் இருக்கிறது இல்லையா, அதே ஒரு அருமையான ஒரு நாமம். அது மிகவும் சக்தி வாய்ந்த நாமம். கோவிந்தானா என்ன, கோனா பசுன்னு அர்த்தம். ஸோ பசுக்களை பரிபாலனம் செய்பவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. கோ அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், வேதம் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது, ஞானம் அது மாதிரிலாம் வருது. ஸோ வேதத்திற்கும் ஞானத்திற்கும் தலைவனானவன் அப்படின்னு கூட கோவிந்தா அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அதே மாதிரி கோ அப்படின்னாக்கா இந்த உலகம் பூமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த உலகத்தை காப்பவன் இல்லையா, அந்த வராக அவதாரம் எடுத்து போய் அந்த பூமியை மீட்டு கொண்டு வந்தவன் இல்லையா, அதனால் கோவிந்தா ஆனால் அது ஒரு அர்த்தம் இருக்குது. அதே மாதிரி கோவிந்தா அப்படின்னு சொன்னாங்கன்னா, வேதங்களால் மட்டுமே அறியப்படக்கூடிய ஒருவன், அவனுடைய உண்மையான ரகசியத்தை வேதங்கள் மட்டுமே புரிந்து கொள்ளும் அத்தகைய ஒரு சக்தி வாய்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரியும் கோவிந்தா அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. கோவிந்தா அப்படின்னாலே ஆனந்தத்தை தரக்கூடியது. விந்ததி சுகம் ததாதி அப்படின்றாங்க. அதாவது கோவிந்தா அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஆனந்தத்தை தரக்கூடியது. அந்த கோவிந்த நாமம் இருக்கிறதே அது நமக்கு ஆனந்தத்தை தரக்கூடியது, முக்தியை தரக்கூடியது, பாவங்களை அறுத்தெறியக்கூடியது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் எடுத்துக்கிட்டால் 187வது நாமம் இது. அதில் தான் பீஷ்மர் கூட என்ன சொல்றாரு பாருங்க, கோவிந்தம் கேவலம் தியாயேத் அப்படின்னு. நீங்கள் கோவிந்தனை மட்டும் நினச்சிக்கோ, போதும் கோவிந்தான்னு நினச்சிக்கோ, உனக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்றாரு. ஸோ அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு இது. கோவிந்தம் ஆதி புருஷம் தம் அகம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவே அந்த கோவிந்தனை வணங்குகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆதிசங்கரார் என்ன சொல்கிறார் பாருங்க, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ பூணமத்தேன்றார். ஸோ உனக்கு இந்த பிறவியெல்லாம் கடந்து இந்த இதெல்லாம் பாவங்கள்லாம் கடந்து நீ முக்தியை அடைய வேண்டுமானால் அந்த கோவிந்தனை நீ பஜி, நீ வணங்கு அப்படின்னு ஆதிசங்கரார். ஸோ இது மாதிரி மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாமம். அந்த ஏழுமலையானுக்கு மிகவும் பிரியமான ஒரு நாமம் கோவிந்தா. இதை நெகட்டிவாக யூஸ் பண்ண, அந்த கோவிந்தா அரவராவெல்லாம் நெகட்டிவ் மீனிங்கில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. கோவிந்தாங்கிறது ஒரு சிரேஷ்டமான, நம்முடைய பாவங்களை அறுக்கக்கூடிய, நமக்கு முக்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாமம். அதனால தான் புரந்தரதாசர் சொல்றாரு, கோவிந்தா நின்ன நாமவே செந்தா, நீ எல்லாம் வேணாம் இல்லை, நாமத மகிமையே மகிமைன்றாரு. நீனியாக்கோ நின்ன ஹங்கியாக்கோ நின்ன நாம பல இத்திர சாக்கோ. அதாவது இறைவனுடைய அருள் எங்கே அவனுடைய நாமத்தினால்தான் நம்ம இறைவனுக்கு பலமேன்றாரு. நின்ன நாமத பல இத்திர சாக்கோ அப்படின்றாரு. ஸோ அதுபோல் இவர் என்ன சொல்றாரு, இப்போ கோவிந்தா நின்ன நாமவே செந்தா அப்படின்னு அந்த பாடல் தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம்.
இந்த பாடலை வந்து டாக்டர் முரளி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் பாடியிருக்கிறார். இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய வங்கியாளர், பேங்கர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அது மாதிரி நிறைய பேங்க்கில் பணிபுரிஞ்சு வெளிநாட்டுகளிலும் பணிபுரிந்திருக்கிறார். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஒரு கல்வியாளர். இப்போ பார்த்தீங்கன்னா SRM காலேஜ் ஆஃப் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்னு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆலோசகராக, கல்வி ஆலோசகராக இருந்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த தாசரல் பாடல்கள், சங்கீதத்திலே மிகவும் ஒரு விருப்பமும் புலமையும் கொண்ட ஒரு மனிதர். இவர் மிக அருமையான, பழகுவதற்கு மிகவும் அருமையான ஒரு நண்பர். அவர் இந்த தடவை இந்த பாட்டை பாடி கொடுக்குறேன்னு சொன்னார். அவருக்கு இந்த பாட்டுனா ரொம்ப இஷ்டம். நான் இந்த பாட்டை பாடி கொடுக்குறேன். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பாட்டு. ஆக்சுவலி இது நம்மளுக்கு 15 நிமிஷம் போகிறதுக்கான ஒரு கண்டென்ட் இருக்காது. இதில் ஒரு 3 லைன் தான் பாட்டு. பட் அந்த பாட அவர் விரும்பின விதம் பார்த்து எனக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த பாட்டு. சரி, சின்ன பாடாக இருந்தாலும் கொடுங்க, நம்ம போடலான்னு சொல்லிட்டு இந்த தடவை இந்த பாடலை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த பாடலை அவர் வந்து மனமும் வந்து நம்முடைய சேனலுக்காக பாடி கொடுத்ததற்கு அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம டாக்டர் முரளி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். அதற்கு பிறகு இந்த பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க, திரு முரளி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். ಗೋವಿಂದ ನಿನ್ನ ನಾಮವೇ ಚಂದ, ಗೋವಿಂದ ನಿನ್ನ ನಾಮವೇ ಚಂದ, ಗೋವಿಂದ ನಿನ್ನ ನಾಮವೇ ಚಂದ, ಗೋವಿಂದ ನಿನ್ನ ನಾಮವೇ ಚಂದ, ಗೋವಿಂದ ನಿನ್ನ ನಾಮವೇ ಚಂದ. ಅನುರಣು ತೃಣಕಾಷ್ಟ ಪರಿಪೂರ್ಣ ಗೋವಿಂದ, ಅನುರಣು ತೃಣಕಾಷ್ಟ ಪರಿಪೂರ್ಣ ಗೋವಿಂದ, ಅನುರಣು ತೃಣಕಾಷ್ಟ ಪರಿಪೂರ್ಣ ಗೋವಿಂದ, ನಿರ್ಮಲಾತ್ಮಕನಾಗಿ ಇರುವುದೇ ಆನಂದ, ಅಣುರಣು ತೃಣಕಾಷ್ಟ ಪರಿಪೂರ್ಣ ಗೋವಿಂದ, ನಿರ್ಮಲಾತ್ಮಕನಾಗಿ ಇರುವುದೇ ಆನಂದ, ಗೋವಿಂದ ನಿನ್ನ ನಾಮವೇ ಚಂದ, ಗೋವಿಂದ ನಿನ್ನ ನಾಮವೇ ಚಂದ. ಸೃಷ್ಟಿ ಸ್ಥಿತಿ ಲಯ ಕಾರಣ ಗೋವಿಂದ, ಸೃಷ್ಟಿ ಸ್ಥಿತಿ ಲಯ ಕಾರಣ ಗೋವಿಂದ, ಸೃಷ್ಟಿ ಸ್ಥಿತಿ ಲಯ ಕಾರಣ ಗೋವಿಂದ, ಈ ಪರಿಮಹಿಮಯೇ ತಿಳಿಯುವುದಾನಂದ, ಸೃಷ್ಟಿ ಸ್ಥಿತಿ ಲಯ ಕಾರಣ ಗೋವಿಂದ, ಈ ಪರಿಮಹಿಮಯೇ ತಿಳಿಯುವುದಾನಂದ, ಪರಮ ಪುರುಷ ಶ್ರೀ, ಪರಮ ಪುರುಷ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನ, ಪರಮ ಪುರುಷ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನ, ಹಿಂಗದ ದಾಸರ ಸಲಹುವೇದಾನಂದ, ಪರಮ ಪುರುಷ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನ, ಹಿಂಗದ ದಾಸರ ಸಲಹುವೇದಾನಂದ, ಗೋವಿಂದ ನಿನ್ನ ನಾಮವೇ ಚಂದ, ಗೋವಿಂದ ನಿನ್ನ நாமவே சந்தா. திரு முரளி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த பாடலை மிக நன்றாக பாடியிருந்தார். அவருக்கு என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம பாட்டோட பல்லவிக்கு போவோம். பல்லவியே அதுதான் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறார் பாருங்க. எடுத்தோன்னே கோவிந்தா நின்ன நாமவே சந்தா. கோவிந்தா என்ன உன்னில் அழகு எது, சிறப்பானது எது? உன்னுடைய நாமம்தான், உன்னுடைய பெயர் இருக்கிறது இல்லையா, இதுவே பெரிய விஷயம். இப்படி கூட எடுத்துக்கலாம். நம்ம கோவிந்தான திருப்பதி பெருமாளை சொல்கிறோம், அவர் போட்டிருக்கிற நாமமே சிறந்ததுன்னு கூட எடுத்துக்கலாம். பட் இங்கே அவர் சொல்ல வர்றது வந்து கோவிந்தா உன்னுடைய நாமம் இருக்கிறது இல்லையா, நாமத்தின் மகிமை இருக்கிறது இல்லையா, அந்த நாமம் இருக்கிறது இல்லையா, கோவிந்தா என்னும் அந்த நாமம் இருக்கிறது இல்லையா, அதுவே மிகவும் சிறந்தது, அதுவே அழகானது அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் இந்த ஒரு பல்லவியோட அர்த்தம். இப்போ நம்ம பாட்டோட முதல் சரணத்துக்கு போவோம். அதாவது இந்த நாமமானது எங்கெல்லாம் பரிபூர்ணமாக பரவி இருக்கிறது அப்படிங்கிறத அவர் விவரிக்கிறார். அனுரேணு திருணகாஷ்ட
பரிபூர்ண கோவிந்தா. அணுரேணு அப்படின்னா என்ன? அணுன்னா இருக்கிறதுலே ரொம்ப சின்னது இல்லையா? அணுதான், ஆட்டம் தான் ரொம்ப கம்மி. அது போல அந்த அளவுக்கு சிறிய ஒரு தூசி துகள் இருக்கிறது இல்லையா, அதுதான் அணுரேணும்பாங்க. தூசி துகள், மண் துகள், இதெல்லாம் அது வந்து அணுவை போல சின்னது, அவ்வளோ ரொம்ப ஒரு இதே பொருட்டே கிடையாது. அந்த மாதிரி ஒரு துகளாக இருந்தாலும் சரி, திருணனா புல், சாதாரண நம்ம புல் போன்றவன்னு சொல்கிறோம் இல்லையா, எதுக்கும் இது இல்லை, ரொம்ப கீழமானதுன்னு சொல்கிறது, அது ரொம்ப கேவலமானது அப்படிங்கிறது நினைக்கிறேன். புல், திருண, காஷ்டனா மரக்கட்டை. ஸோ இது போல் சாதாரணமான திங்ஸ், எந்த விதமான பெரிய வேல்யூ இல்லாதது, அதெல்லாம் சொல்லுவாங்க. பெரிய வேல்யூ இல்லாததான் என்ன சொல்லுவாங்கன்னா திருண காஷ்டாம்பாங்க. அதுக்கு பெருசாக ஒரு வேல்யூவும் கிடையாது. ஆனால் அத்தகைய பொருள்களிலும் கூட பரிபூர்ணனாக இந்த கோவிந்தனே நிறைந்திருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அணுவிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், தூளிலும் இருப்பான், அணுவிலும் இருப்பான், எல்லாத்துலேயும் அந்த கோவிந்தன் இருப்பான், பரிபூர்ணமாக நிறைந்திருப்பான். எத்தகைய பரிபூர்ணன் அப்படிங்கிறத இங்கே புரந்தரதாசர் நமக்கு விளக்குகிறார். என்ன பண்ணுறாரு? சாதாரண நீங்கள் யாரும் இதெல்லாம் நினச்சி கூட சும்மா தூசது ஒரு புல், அதுலலாம் கூட அவன் பரிபூர்ணன். அதனால் எதையுமே நம்ம இது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்திலும் இறைவன் நிறைந்திருக்கிறான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஸோ இறைவன் இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிறத அவர் நமக்கு கூற வருகிறார். அதுதான் சொல்றார், அணுரேணு திருணகாஷ்ட பரிபூர்ண கோவிந்தா. இது போன்ற சாதாரணமான பொருள்களில் கூட நீ நிறைந்திருக்கிறாய் கோவிந்தனே அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? எது ஆனந்தம்? அதாவது கோவிந்தா என்ற சொல்லே ஆனந்தம் தான். நான் முன்னாடியே சொன்னேன், கோவிந்தானா என்ன அர்த்தம்? ஆனந்தத்தை தரக்கூடியது, சுகத்தை தரக்கூடியது. விந்ததி சுகம் ததாதி, ஆனந்தத்தை தரக்கூடாது. அப்போ அந்த கோவிந்தா, இந்த பரிபூர்ணமாக இருக்கின்ற கோவிந்தா இருக்கிறது இல்ல, அது எது ஆனந்தமாக கொடுக்கும்னாக்கா நிர்மலாத்மனாகி இருவதே ஆனந்தா. எந்த விதமான ஒரு அப்பொழுக்கும் இல்லாத சிரேஷ்டமான ஒரு ஆத்மாவாக இல்லையா, ஒரு நல்ல ஆத்மாவாக நாம் இருப்பதே ஆனந்தா. அவ்வளோதான். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். யாருக்கும் கெடுதல் நினைக்காமல், எந்த விதமான கெட்ட நோக்கமும் இல்லாமல், யாரையும் கெடுக்கணும்னு நினைக்காம அந்த இறைவனே எடுத்துக்கொண்டு நிர்மலமாக இருக்கின்ற ஆத்மா இருக்கிறது இல்லையா, அதுவே ஆனந்தம். அவ்வளோதான். அந்த கோவிந்தன் அவனுக்கு அதை நினைத்தாலே ஆனந்தம். எப்படி இருந்தால் ஆனந்தம்? நிர்மலாத்மனாக இருந்தாலே ஆனந்தம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒரு எளிய பாடல் தான், ஆனால் உள்ளே இருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரியது. ஒரே வரியில் முடிஞ்சு போச்சுன்னு நினைப்போம். ஆனால் எவ்வளோ சொல்கிறாங்க, நமக்கு எந்த விதயத்திலுமே உபயோகம் இல்லாத ஒரு விலையே இல்லாத ஒரு பொருளாக இருந்தால் கூட அங்கு அந்த இறைவன் பரிபூர்ணனாக நிறைந்திருக்கிறான் என்று நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் எப்போ ஆனந்தமாக இருப்போம்னாக்கா ஒரு நிர்மலமான ஒரு ஆத்மாவாக நாம் இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாக ஆனந்தமாக இருப்போம். அதுதான் ஆனந்தத்துக்கு வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரந்தரதாசர் நம்மளுக்கு சொல்கிறார். அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். இப்போ பாட்டுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். சிருஷ்டி ஸ்திதி லய காரண கோவிந்தா. ஸோ கோவிந்தன் யாரு? இந்த ஆத்தல், காத்தல், அழித்தல் எல்லாவற்றுக்கும் அவனே காரணம். அவன் தான் முழு முதற் கடவுள் அவன் இல்லையா? ஹரி சர்வோத்தமா, ஹரிதான் சர்வோத்தமன், எல்லாவற்றிலும் உத்தமமானவன் அந்த ஹரி, எல்லாவற்றுக்கும் மேலானவன் அந்த ஹரி. அவனை விட பெரியது எதுவுமே கிடையாது. அவன்தான் என்னத்துக்கு? படைத்தல், காத்தல், அழித்தல் போன்ற எல்லாவற்றுக்கும் காரணனாக இருப்பவன். அவனுடைய ஒரு ஆக்னையினாலே தான் இந்த செயல்கள் எல்லாம் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது அப்படி என்பதை நாம் உணர வேண்டும். ஈபரி மகிமைய ತಿಳಿಯುವುದೇ ஆனந்தா. இது போல புரிந்து கொள்வதே. முன்னாடி என்ன சொன்னாரு? சாதாரணமான பொருள்களிலே கூட அந்த கோவிந்தன் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கிறான் என்பதை அறிந்து கொண்ட ஒரு நிர்மலமான ஆத்மா இருக்கிறதே, அதுவே ஆனந்தம்னார். இப்போ என்ன சொல்றாரு பாருங்க, அந்த ஸ்ரீஹரியே சர்வோத்தமன், இந்த காத்தல், அழித்தல், படைத்தல் போன்ற இந்த தொழில்களுக்கெல்லாம் கூட அவனே காரணமானவனாக இருக்கின்றான் என்பதை ತಿಳಿಯುವುதுன்னா அறிந்து கொள்வது, புரிந்து கொள்வது அப்படிங்கிற அர்த்தம். இது போன்ற அந்த மகிமை இருக்கிறது இல்லையா, அந்த ஸ்ரீஹரியின் மகிமை, அதை உணர்ந்து கொள்வதே, அறிந்து கொள்வதே ஆனந்தம். அதை நீங்கள் உணர்ந்து கொண்டு விட்டீர்கள், அவன்தான் எல்லாவற்றிலும் சிறந்தவன், அவன்தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் அதுவே உங்கள் வாழ்க்கையின் ஆனந்தம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். இப்போ பாட்டுடைய கடைசி சரணத்துக்கு வரும். இந்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வரையிலேயே முடியக்கூடிய பாட்டு. ஆனால் அர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது,
கடுகளவு இருந்தாலும் காரம் ஜாஸ்தி, அது மாதிரி இது சின்ன சின்ன ஒரு லைன், பட் அதில் கொடுக்கக்கூடிய அர்த்தம் மிகப்பெரியது. ஸோ இந்த லாஸ்ட்டில் என்ன பண்ணுறாரு, புரந்தர விட்டலா அப்படிங்கிற அவருடைய அங்கீதத்தை கொண்டு இந்த பாடலை முடிக்கிறார். பரமபுருஷ ஸ்ரீ புரந்தர விட்டலன ஹிங்கத தாசர நினைவதே ஆனந்தா. எங்கே இருக்கான் கடவுள், நீங்கள் அவனை நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. அவன் தாசரின் தாசராக, அவன் அடியாருக்கு அடியவனாக அவன் தேவைக்கூடாது. அவனுடைய அடியார்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த ஸ்ரீஹரி மகிழ்ச்சியாக இருப்பானா. ஸோ அந்த அளவுக்கு அடியார்கள் மேலே அன்பும் கருணையும் உடையவன் அந்த ஸ்ரீஹரி. அதனால தான் இவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஸ்ரீஹரி புரந்தர விட்டலன் இருக்கிறான் இல்லையா, அவனுடைய தாசர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர்களை பற்றி நாம் நினைப்பதே நமக்கு ஆனந்தத்தை தரக்கூடியது. ஆனந்தத்தை தரக்கூடிய விஷயம் என்னது, நீ எதுக்கெல்லாமோ ஆனந்தம்னு நினைக்கிற, இல்லவே இல்லை. அந்த ஸ்ரீஹரி இருக்கிறான, சர்வோத்தமான அந்த ஸ்ரீஹரி இருக்கிறானுடைய அவனுடைய தாசர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் பற்றிய ஒரு நினைப்பே உன் வாழ்க்கையிலே ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு புரந்தரதாசர் சொல்கிறார். ஸோ தாசர்கள் மகிமையை கொண்டு வரார். அந்த தாசர்கள் ஆனந்தமாக இருந்தால், அந்த தாசர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த இறைவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். அதுதான் அவன் தாசர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கருணை, ஒரு சிறப்பு. அதனால தான் நம்முடைய புரந்தரதாசர் போன்றவர்கள்லாம் இறைவனுக்கு எப்பொழுதுமே நெருக்கமானவராக இருக்கிறார்கள். அவர் இறைவனுடன் சண்டை போடுவார், இறைவனிடம் இறைஞ்சுவார், இறைவனை கிண்டல் பண்ணுவார், நிந்தாஸ்துதி பண்ணுவார், என்ன வேணால் பண்ணுவார். அவருக்கு இறைவனுக்கு அவ்வளவு நெருங்கியவர்கள் அவர்கள். ஏன்னா தாசர்கள்னால் இறைவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். அத்தகைய தாசர்களை நீங்கள் நினைத்தாலே அதுவே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரந்தரதாசர் சொல்கிறார். ஒரு அருமையான புரந்தரதாசருடைய அர்த்தம் மிகுந்த ஒரு பாட்டை நாம் இன்று கேட்டோம். நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இத்தகைய பாடல்களை பாடி அந்த ஸ்ரீஹரியின் அருளை பெறுவோமாக என்று கூறி என்னுடைய இந்த எபிசோடை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஹனுமந்தாய நமः.